வாங்க இன்றைக்கி வெந்தயக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை வந்து ஒரு 2 தடவை கழுவிட்டு சேர்த்திருக்கேங்க. அப்புறம் வெந்தயக்கீரையும் ஒரு 2 தடவை கழுவி எடுத்து இதில் சேர்த்திருக்கேன். ஏன்னா மண் இருக்கும், அதனால் நல்லா கீரையை வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பெரிய பச்சை மிளகா, ஒரு சின்னதாக ஒரு 1.5 மிளகான்னு வச்சுக்கோங்களேன். வாசனைக்காக தான் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம்னா சேர்த்தாமல் விட்டலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். இந்த மஞ்சத்தூள், பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாலாம் சேர்த்து வேக வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அரிசி கழுவி வச்சுருக்க தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த அரிசி கழுவின தண்ணி கூட சேர்த்தும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் கூட. அப்புறம் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கீரை வேக ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க, 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ வந்து எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஆயில் எது வேணால் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய் வந்து விதையை எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கீங்க, அது போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் மட்டும் ரெண்டாக நம்ம அறுத்து போட்டுக்கலாங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் வந்து 3/4 பதம் வதங்கினா போதுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா வதங்கட்டும். ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்திக்கலாம். 2 தக்காளியே போதும். ஏன்னா நம்ம அதிகமாக தக்காளி சேர்த்தோம்னா புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் 2 தக்காளி சேர்த்திக்கலாம், கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கீரை நல்லா பருப்பும் கீரையும் நல்லா ஒன்றா வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துனோம். அதுவே பாருங்கள் கரெக்டாக இருக்குது தண்ணியும் கீரையும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது அந்த கீரையோடு சேர்த்திக்கலாம். தண்ணி அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இது கடையிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க, ஏன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்து கடையும் போது நம்ம கடையும் இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சிட்டு வந்துக்கலாங்க. அவ்வளோதான், கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.